விஜய் அவர்கள் வந்து திருச்சி கிழக்கில் வேட்புமனு தாக்கல் பண்ணுறாரு. அவரை எதிர்த்து வந்து இனிகோ இரியதராஜ் வந்து நிற்கிறாருங்க. 2 பேரும் நிற்கும் பொழுது யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு? விஜய் அங்கே வெற்றி பெற்று சட்டசபைகள் வந்துட்டார். வந்துட்டார். வந்து விட்டார். நான் சொல்கிறேன், எழுதி வச்சுங்க. மே 4ஆம் தேதி நீங்கள் பார்க்கலாம். விஜயுடைய வாக்குகளை அடித்தட்டு மக்கள் வாக்குகள் தான் அவருடைய அரசியலே போய் சேரும். ஜாதி மதம், இவர் கிறிஸ்துவ பிள்ளைமா, 2வது கிறிஸ்துவர் மத ரீதியாக. பெரம்பூரை சூஸ் பண்ணுறதுக்கு காரணமும் வந்து வெறும் தலித் மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் இவங்க மட்டுமே இருக்காங்க, அதனால் நம்ம வாக்கு செலுத்துவாங்க காரணமா, இல்லை அங்கே வேறு ஏதாவது காரணம் இருக்கா? விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் கடுமையாக பாதிக்கப்படும் இந்த தேர்தல். இப்போ 234 தொகுதியில் திமுக தோல்வி அடைவதற்கு எந்த தலித் வாங்க திமுக போகிறாங்க. பெரம்பூர் இருந்தாங்கல்ல, அந்த கூட்டத்தை பார்த்தீங்களா? அத்தனை பேர் யார்? ஐடி ஸ்டூடெண்டா, குண்டாய் ஸ்டாஃபா, இல்லை யார்? நீங்கள் சினிமாக்காரனுக்கு பின்னாடி போகக்கூடிய அத்தனை கூட்டமும் தலித் மக்களும் வன்னியர் மக்கள். விஜய் அவர்களுடைய இந்த பர்சனல் வாழ்க்கை சார்ந்த விவாதங்கள் வரும்போது கூட அது விஜய் அவர்களுடைய வாக்கை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கருணாநிதியே 2 மனைவியோடு தானே இருந்தார். அவர் அப்போ இருந்தாரு. இப்போ அப்பவே ஒன்றும் இல்லாமல் ஆகிப்போச்சு. அன்னைக்கு தான் கலாச்சாரம் என்பது உச்சத்தில் இருந்த காலம். அப்போவே மனைவி துணைவி. கருணாநிதியை பார்க்கணும்னா பகலில் கோபாலபுரத்தில் இருப்பார், சாயங்காலம் ஹாலிவுட் ரோட்டுக்கு போயிடுவார். அவர்கிட்ட ஒரு சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜு கேட்டாராம், ஐயோ என்னையா நடக்குது தமிழ்நாட்டில், என்னையா விஜய்க்கு இவ்வளோ கூட்டம் போடுது, என்னையாச்சு இந்த திராவிட இயக்கம்? ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு கவலையோடு கேட்டு, புரியுது. அவர் சொன்னாராம், இந்த பையன் வந்துடுவான், திராவிட இயக்கம் ஆட்டம் காட்டும். திருச்சியிலிருந்து நேரு மகேஷ் பொய்யாமொழியை தாண்டி இனிகோ இறுதிராஜ் செல்வாக்கு செலுத்துறார். இதுதான் நேருவுக்கு மகேஷுக்கும் ஒரு நெருடலாக வந்து ஒரு காலகட்டத்தில் திமுகவில் வந்து கிளம்பிட்டார். கிளம்பி விஜயை போய் சந்திக்கிறார். விஜயை சந்தித்து, எனக்கு நீங்கள் மீண்டும் எங்கே போட்டியிட கொடுக்கணும், திருச்சி கிழக்க போட்டியிட கொடுக்கணும், நான் அங்கே நிற்க போகிறேன். விஜய் கட்சி போன டிசம்பரில் நடந்த கிறிஸ்துமஸ் திருவிழா பரபரப்பாக ஸ்டாலினை வச்சு நடத்தினார். அது விஜய் வச்சு நடத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டது. கடைசி நேரத்தில் ஸ்டாலினை விழித்து கொண்டு, நீங்கள் எங்கேயும் போயிடாது, இங்கேயே இருங்க, சீட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம். நேரு கிடக்கிறாரு, மகேஷ் கிடக்கிறாரு, நான் பார்த்துக்கிறேன். இப்போ நேற்று துரைமுருகன் பார்த்தீங்களா, இறங்கியா கீழே, இறங்கியா ஊதா சட்டை இறங்கிக்கல, நீங்கள் நானும் ஒன்றா, ஏன் ரேஞ்ச் என்ன, ஓ ரேஞ்ச் என்ன, இறங்கியா கீழே, இறக்கி விட்டாரா? ஒரு மாவட்ட செயலாளர் விசிகா மாவட்டமாவது கத்திரிக்காயாவது நான் தாயா நம்மளோட எனக்கு பக்கத்தில் நிற்கிற தகுதி இருக்கா? நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் வந்து திருச்சி கிழக்கில் வேட்புமனு தாக்கல் பண்ணுறாரு. விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு தேர்ந்தெடுத்தது காரணமே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தன்னுடைய வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு தான் தேர்ந்தெடுத்திருக்காரு. இன்னொன்று சொல்லப்போனால் அவருடைய சமூகம் சார்ந்த வாக்கு அதிகமாக இருக்குன்றது சொல்லப்படுது. அவரை எதிர்த்து வந்து இனிகோ இரியதராஜ் வந்து நிற்கிறாருங்க. 2 பேரும் நிற்கும் பொழுது விஜய் அவர்கள் ஸ்டாராக இருந்தால் கூட அவர் திமுகவுடைய சிம்பலில் வந்து போட்டிடுறாரு. யாருக்கு வெற்றி வாய்ப்பு அங்கே இருக்குது? விஜய் அங்கே வெற்றி பெற்று சட்டசபைகள் வந்துட்டார். வந்து விட்டார். நான் சொல்கிறேன், எழுதி வச்சுங்க. மே 4ஆம் தேதி நீங்கள் பார்க்கலாம். இது என்ன நடந்ததுன்னா, இந்த இனிகோ இறுதியராஜ் தாவேகா வேட்பாளராக களமிறங்கக்கூடிய தொகுதி தான் திருச்சி கிழக்கு. யாரு? இனிகோ இறுதியராஜ். இனிகோ இறுதியராஜுடைய தொகுதி தான் திருச்சி கிழக்கு. அடித்தட்டு மக்கள், சாதாரண வியாபாரிகள், தலித் மக்கள், உழைக்கிற மக்கள், திருச்சியினுடைய ஒட்டுமொத்த உழைக்கிற மக்கள் இருக்கிற, அதாவது நடுத்தரத்துக்கு கீழே, வறுமை கோட்டுக்கு கீழே ஒட்டி வாழுகிற விளிம்பு நிலை மக்கள் பகுதி தான் திருச்சி கிழக்கு. அங்கே கிறிஸ்தவ வெள்ளாளர் சமுதாயம் எல்லாம் இருக்கு. அது ஒரு கணிச வாக்கு இருக்கு. இந்த வாக்கும் விஜய் தான் விழுகும், அந்த வாக்கும் விஜய் தான் விழுகும். விஜயுடைய வாக்குகளை அடித்தட்டு மக்கள் வாக்குகள் தான் அவர்கிட்ட அரசியலே போய் சேரல. அவர்கள்ட்ட அரசியலே போய் சேரல. 2வது ஜாதி மதம், இவர் கிறிஸ்துவ பிள்ளைமா, 2வது கிறிஸ்துவர் மத ரீதியாக. ஜாதி மதம் 2 ஒரு கை கொடுக்குது. அங்கே தலித் மக்கள், அவனுக்கு அரசியலே தெரியல. இது 2ம் இதை இனிகோ இறுதியராஜுடைய தொகுதி.
இந்த இனிகோ இருதயராஜ் எப்படி அரசியலுக்கு வர்றாருன்னா, இவர் கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கம். ஆமாம். இந்த நல்லெண்ணெய் இயக்கத்தின் மூலம் கருணாநிதிக்கு அறிமுகமாகிறார். கருணாநிதிக்கு அறிமுகமானதன் மூலம் ஸ்டாலினுக்கு அறிமுகமாகிறார். அறிமுகமாகி இந்த கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கத்தின் சார்பில் திருச்சி கிழக்கில் நிற்கிறார். இப்படி நிற்கிற இந்த நபர் கருணாநிதி குடும்பத்துக்கு மிக நெருக்கம். அதாவது கிறிஸ்மஸ் வந்தால் ஸ்டாலினை கூட்டிகிட்டு போய் ஃபங்க்ஷன் வைப்பார். எல்லா ஆயர்கள், எல்லா தேவாலயங்கள் அத்தனைக்குமான லைசன் ஒர்க்கர். நீங்கள் தேவாலயங்களோ, நீங்கள் மான்ஃபோர்டு கல்விக்கூடங்களோ ஏதாவது சட்ட ரீதியாக பிரச்சனை வந்தால் உடனே இனிகோவை கூப்பிடு, உடனே வருவார். அமைச்சரை பார்ப்பார், மந்திரியை பார்ப்பார், எம்எல்ஏ பார்ப்பார், எஸ்பி பார்ப்பார், கலெக்டர் பார்ப்பார், முடிச்சு வச்சுருவார். இதுதான் இந்த லைசனர். அது வந்து பெரிய பவர் சென்டர். அது இப்படித்தான் போன 21 தேர்தலில் திருச்சி கிழக்கில் கருணாநிதிக்கு அறிமுகமாகி அதன் பிறகு ஸ்டாலினுக்கு துர்காமாவுக்கும் அறிமுகமாகிறார். எப்பொழுது வந்தாலுமே நீங்கள் ஒரு பெரிய கேக்கோடு தான் வருவார். நீங்கள் ஜெயலலிதா பார்க்க போகும்போது எலுமிச்சம்பழம், குங்குமம், திருநூறு, பிரசாதம், பஞ்சாமிரதத்தோடு தான் போய் பார்ப்பாங்க. அது 100 கோடி ரூபா கொடுத்தாலும் அந்த ஒரு இது பஞ்சாமிரதத்துக்கும் திருநூறுக்கும் பிரசாதத்துக்கும் உள்ள மரியாதை வராது. அதே போல தான் இனிகோ. இந்த இனிகோ அமைச்சர் நேருவை ஓவர்டேக் பண்ணுறாரு. மகேஷ் பொய்யாமொழி ஓவர்டேக் பண்ணி கோபாலபுரத்தை கெட்டியாக முடிச்சுக்கிறார். துர்காமாவுக்கு வந்து கன்னி மேரி, இயேசு மீது மிகுந்த நம்பிக்கை. இது பெண்கள் எப்பவுமே ஆன்மீகத்தில் கடவுள் மேல் பக்தி அதிகமாக இருப்பாங்க. இதை பலவீனமாக எடுத்துக்கிறது. அப்போ இனிக்கோ ஒரு காலகட்டத்தில் திமுகவுடைய கோபாலபுர குடும்பத்துக்கு மிக நெருக்கமான நபராக மாறிடுறார். அதே போல் எஸ்ரா சர்க்குணன் ஒருத்தர் இருந்தார். அவர் எப்பவுமே அங்கேயும் போட்டு கருணாநிதி வீட்லேயே இருப்பார். இறந்துட்டார் அவர். இப்போ எஸ்ரா சர்க்குணம் மறைவுக்கு பிறகு எஸ்ரா சர்க்குணத்தினுடைய இடத்தை இனிக்கோ நிரப்பி விட்டார். நீங்கள் எப்பவுமே கருணாநிதி வீட்டில் ஒரு பெரிய பாதிரியார் அங்கியோட ஒரு கூட்டத்தை பார்க்கலாம். அது முடிஞ்சுன்னா தொப்பியோட ஒரு கூட்டத்தை பார்க்கலாம். கருணாநிதி வீட்டில் காவி சாய்பாபா வீட்டுக்கு போய் காலில் வந்து கும்பிட்ட கதையெல்லாம் தெரியுமில்ல கருணாநிதி வீட்டில். இப்போ இப்படி தான். அப்போ இந்த கிறித்துவ நல்லெண்ணெய் இயக்கம் சார்பாக இனிகோ இருதயராஜ் ஹுண்டாய்க்கு நிலம் வாங்கி கொடுக்குற அளவுக்கு பெரிய புரோக்கர் ஆயிடுறாரு. எதுக்கு? ஹுண்டாய்க்கு இடம் வாங்கி கொடுத்தா எத்தனை கோடி கிடைக்கும்? இதுதான் இவருடைய தகுதி. அதில் பல கோடி ரூபாய் கமிஷன் கிடைக்குது. நீங்கள் திருச்சியிலிருந்து நேரு, மகேஷ் பொய்யாமொழியை தாண்டி இனிகோ இருதயராஜ் செல்வாக்கு செலுத்துறார். இதுதான் நேருவுக்கு மகேஷுக்கும் ஒரு நெருடலாக வந்து ஒரு காலகட்டத்தில் திமுகவில் வந்து கிளம்பிட்டார். கிளம்பி விஜயை போய் சந்திக்கிறார். விஜயை சந்தித்து எனக்கு நீங்கள் மீண்டும் எங்கே போட்டியிட கொடுக்கணும், திருச்சி கிழக்க போட்டியிட கொடுக்கணும், நான் அங்கே நிற்க போகிறேன். விஜய் கட்சி போன டிசம்பரில் நடந்த கிறிஸ்துமஸ் திருவிழா பரபரப்பாக ஸ்டாலினை வச்சு நடத்தினார். அது விஜய் வச்சு நடத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டது. கடைசி நேரத்தில் ஸ்டாலினை விழித்து கொண்டு நீங்கள் எங்கேயும் போயிடாது, இங்கேயே இருங்க, சீட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம். நேரு கிடக்கிறாரு, மகேஷ் கிடக்கிறாரு, நான் பார்த்துக்கிறேன். இப்படி சமரசம் செய்து வைத்ததுக்கு பிறகுதான் அவர் திமுகவிலே தக்க வைக்கப்பட்டார். இப்போ இந்த தொகுதி பாதுகாப்பான தொகுதியாக இருக்க அவரே நிற்கிறனால நம்ம நின்னா என்ன? இதுதான் விஜய் களமிறங்குவதற்கு காரணமாயிடுச்சு. இனிகோ விஜய் கட்சியில் சேர்ந்து அந்த தொகுதியை வெற்றி பெறுவதற்கு அவர் விதைத்த விதை இப்போ யாருக்கு எதிராக போயிருந்துச்சு? அவருக்கு எதிராக போயிடுச்சு. இப்போ திருச்சி கிழக்கில் விஜய் போட்டிடுறாரு. நீங்கள் சொல்கிற மாதிரி வாக்குகள்லாம் சேர்த்து தான் திருச்சி கிழக்கில் வந்து போட்டிடுறாரு. பெரம்பூரை சூஸ் பண்ணுறதுக்கு காரணமும் வந்து வெறும் தலித் மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் இவங்க மட்டுமே இருக்காங்க, அதனால் நமக்கு வாக்கு செலுத்துவாங்கன்ற காரணமா, இல்லை அங்கே வேறு ஏதாவது காரணம் இருக்கா? 330 கிறித்துவ சபைகள் இயங்குது எங்க பெரம்பூர்லையா? தொகுதி சுற்றி. ரெண்டாவது தலித் மக்கள். தலித் இப்போ விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் நீங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு இந்த தேர்தலில்.
திமுக தோற்று 234 தொகுதியில் திமுக தோல்வி அடைவதற்கு நீங்க எந்த தலித்து வாங்க திமுக போகாது. பெரம்பூர் இருந்தாங்கல்ல அந்த கூட்டத்தை பார்த்தீங்களா? ஆமா. அத்தனை பேர் யாரு? ஐடி ஸ்டூடெண்டா? இல்ல. அப்புறம் ஹுண்டாய் ஸ்டாஃபா? இல்லை. யாரு? எல்லாம் நீங்க சினிமாக்காரனுக்கு பின்னாடி போகக்கூடிய அத்தனை கூட்டமும் தலித் மக்களும் வன்னியர் மக்கள் தான். எங்கேயுமே இல்லைங்க. எம்ஜிஆர் காலத்திலிருந்து சினிமா அதிக விலை எங்கே தெரியுமா? என்எல்சி ஏரியான்னு சொல்லுவோம். நார்த் ஆற்காடு, சவுத் ஆற்காடு, செங்கல்பட்டு தான் அதிக விலையே. வன்னியர்களும் தலித்துகளும் நிறைந்து இருக்கிற பகுதிகளில் தான் சினிமா அதிகமாக ஓடும். எங்கே இந்த வன்னியர் பெல்ட்டும் தலித் பெல்ட்டும் இருக்கிற இடம் இது தமிழ்நாட்டினுடைய வட மாவட்டம் தான். இப்போ விஜயகாந்த் எங்கே ஜெயிச்சாரு? வட மாவட்டம் ஜெயிச்சாரு. ராமதாஸ் என்னமோ சொல்லி பார்த்தார், தெலுங்கர் இழுங்கெல்லாம் சொல்லி பார்த்தார். இல்ல, விஜயகாந்த் படம் பார்க்கறான், வன்னியரு எம்ஜிஆர் படம் பார்க்கறான், விஜய் படம் பார்க்கறான். நானு 95 சபரிமலையில் என்னதான் இருக்கு போய் பார்க்கணும். நான் கிளம்பி போனேன். இருமுடி கட்டு போனேன். இருமுடியெல்லாம் கட்டல, தந்தை பெரியாருடைய முடியை கட்டிட்டு போனேன். கருப்பு பேண்ட்டு கருப்பு சட்டை, அங்கேயும் கருப்பு பேண்ட்டு கருப்பு சட்டை தானே. எனக்கு கூட்டிட்டு போனவர் ஒரு வெங்கடம் பம்பாயில் இருக்கார், ஆச்சாரமான ஐயரு. 4 பேர் போனோம். நான், நடராஜ், சேடப்பட்டியார் தம்பி மக செல்வம் எல்லாம் இப்போ இருக்காங்க. வெங்கட் ஐயர், நடராஜ், ஜெண்டி நடராஜ். அதில் நான் ஒருத்தன் தான் பெரியார் தொண்டேன். கிளம்பி போனால் அது பெரிய கதை. அங்கே காணாமல் போனவர்களை அறிவிப்பு பண்ணுறான். ஒரு 100-200 மைக் இருக்கு. அதில் காணாமல் போனவர்களுடைய பட்டியல் முழுக்க இந்தியாவிலிருந்து எல்லா பக்கம் வர்றாங்க. அதை சொல்றதே இல்லை. அது எவனும் காணாமே போறது இல்லை. ஒரு 5 பேர் வந்தால் கும்பல் கலைஞ்சிருது இல்லை. ஆமாம். அப்போ அத்தனையுமே இந்த சவுத் ஆற்காடு, நார்த் ஆற்காடு வன்னியர் பகுதியில் இருக்கக்கூடிய தலித்துக்களும் வன்னியர்களும். திருப்பத்தூர்லேருந்து வந்த பிரதாப் சாமிகள், பாண்டியன் சாமிகள், ராமசாமி, பிரவீன் சாமிகள் 4 பேரும் கொடிமரம் 7வது கொடிமரத்துக்கு கீழ் வருவோம். உங்களை கூட்டத்தில் காணாமல் போன இடும்பாவனம் சாமிகள் அங்கே காத்து கொண்டு இருக்கிறார். இப்படி அறிவிப்பு வருது இல்லை, அது பூரா எங்கிருந்து வருது? இந்த பகுதியிலிருந்து. அப்போ ஒட்டுமொத்தமாக வந்து ஒட்டுமொத்தமாக அதில் ஒரு ஆள் காணாமல் போனான்னா அது எந்த கூட்டமாக இருக்கும்? இந்த கூட்டமாக, தலித்து வன்னியர் கூட்டமாக தான். அப்போ அறியாமை எங்க இருக்கு? படம் எங்க ஓடுது? எம்ஜிஆர் படம் எங்க ஓடுது? ரஜினி படம் எங்க ஓடுது? விஜயகாந்த் படம் எங்க ஓடுது? விஜய் படம் எங்க ஓடுதுன்னா அந்த பகுதியில் தான் ஓடுது. அப்போ இதுதான் விஜயுடைய வாக்கு. தலித்து வாக்கு உடைஞ்சு போச்சு. திராவிட இயக்கம் அழிய தொடங்கி விட்டதுன்னு எடுத்துக்கலாம். விஜயுடைய வளர்ச்சியில திராவிட இயக்கம் அழிய துவங்கி விட்டது, தலித் இயக்கம் அழிய துவங்கி விட்டதுன்னு தான் எடுத்துக்கணும். விஜய் அவர்களுடைய இந்த பர்சனல் வாழ்க்கை சார்ந்த விவாதங்கள் வரும்பொழுது கூட அது விஜய் அவர்களுடைய வாக்கை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கருணாநிதியே 2 மனைவியோடு தானே இருந்தார். அவர் அப்ப இருந்தாரு. இப்ப அப்பவே ஒண்ணு இல்லாம ஆகி போச்சு. அன்னைக்கு தான் கலாச்சாரம் என்பது உச்சத்தில் இருந்த காலம். அப்பவே மனைவி துணைவி. கருணாநிதியை பார்க்கணும்னா பகல்ல கோபாலபுரத்தில் இருப்பாரு, சாயங்காலம் ஆலிவுட் ரோட்டுக்கு போயிருவார். யாருக்கு 2 இல்ல இவங்கெல்லாம் வந்து இப்ப நீங்க எம்ஜிஆர் அவர்கள் மீது நீங்க சொன்னாலுமே கூட எம்ஜிஆருடைய மனைவி வந்து அவர் எங்கேயுமே விட்டு கொடுத்தது கிடையாது. அவர் தப்பா கூட பேசல. இந்த அம்மா கோர்ட்டுக்கே போயிட்டாங்க, இவர் இப்படியாப்பட்டவர், நடிகை கூட தொடர்பு வச்சுருக்காரு நியாயமானு சொல்லிட்டு. அப்போ அது பெண்கள் மத்தியில் என்ன பச்சி விஜய் இப்படி இருக்காரு என்ற அளவுக்கு ஒரு சீப்பான ஒரு எண்ணத்தை உண்டாக்காதா? இல்லை, ஜெயலலிதாவை எம்ஜிஆர் உடன்கட்டையாடுறாங்க. சோபன் பாபு கூட அந்த அம்மா குடும்பம் நடத்துனாங்க. நடந்ததா இல்லையா? தலைவியா ஏற்றிக்கிட்டான். எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு, நாங்கள்லாம் அம்மாவுடைய பக்தர்கள், நீங்க எப்படி தமிழ்நாட்டு திரிஷான்னு சொல்லலாம் அப்படின்னு. யோ, அது பழைய திரிஷா, இது புது திரிஷா, என்னையா அதில் வித்தியாசம் இருக்கு? மூப்பனார் தம்பி கல்யாணத்துல இந்த மாதிரி டான்ஸ் ஆட போகுது யாரு? ஜெயலலிதா. மூப்பனாருடைய தம்பி கல்யாணத்துல ஜெயலலிதா டான்ஸ், இரவு நாட்டியம், கச்சேரி. இப்போ எங்கெங்க 2 கச்சேரி. அப்போ கச்சேரிகள் நடக்காம நடிகை எப்படியா உருவாக முடியும்? கச்சேரிகள் இல்லாம அப்போ இன்னைக்கு அம்மா ஆனா அது மறந்துடுமா? நான் ஒரு நோட்டீஸ் பார்த்தேன், திருச்சியில் அந்த அம்மா டான்ஸ் ஆடுது.
ரேட்டுன்னு போட்டு ஏதோ 8 ரூபா போட்டு வச்சுருக்கான். எனக்கு திருச்சி வேலுச்சாமி அந்த நோட்டீஸ் காமிச்சார். ரேட்டுன்னா என்ன? அது ஒரு கெட்ட வார்த்தை தெரியுமில்ல. என்ன ரேட்டியா விசாரியா அவளுக்கு இப்படி சொல்லுவோமா இல்லையா? அது போலதான் அது அம்மா ஆகலையா? இதெல்லாம் இந்த திராவிட இயக்கத்தில் சீரழிவு கலாச்சாரம் வந்த பிறகு என்ன ஆகி போச்சு? இதெல்லாம் சாதாரண இப்போ கரூர் தலைவர் சின்ன வீட்டில் இருக்காரியா ஒடியா பெருசு விஷயம் இப்படிதான். இப்போ கரூர் விஷயம் நடந்ததுமே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு பெரிய ஓட் பேங்கை வந்து குறைக்கல, தனிப்பட்ட வாழ்க்கையுமே குறைக்கல. சார் அதாவது நீங்க ஒரு விஷயம், நீங்க வந்து ஒரு லக்கி அரசியல்வாதி. லக்கில இல்ல, இங்க நீங்க அரசியலை சொல்லி கொடுக்கல. விஜய் போய் கேரளாக்குள்ள எம்எல்ஏ ஆக முடியாது, கவுன்சிலர் கூட ஆக முடியாது. இங்க நீங்க இந்த சீரழிவு கலாச்சாரத்தை பூரா சாதாரணமா கொண்டு வந்துட்டான். ஐயோ அது தலையோட சின்ன வீடியா பெருமையா, அம்மா வணக்கம்மா, அது பெரிய ஊடியா, தலைவர் எங்கேயா இருக்க, சின்ன வீட்டுல இருக்காரியா, மஜா பண்ணிட்டு இருக்காரியா. இதான் திராவிட மாடல். திராவிட 2 பொண்டாட்டி இல்லாத தலைவனை காமிங்க. 2 பொண்டாட்டி இல்லாத ஒரு வார்டு கவுன்சிலர் கூட இருக்க மாட்டான். அடுத்த பொண்டாட்டி அது பூரா குடும்பத்துக்கு தள்ளிட்டு வந்துடுறது. இதுதான். அப்போ விஜய் இதெல்லாம் புதுசாவையா நான் பண்றேன், இதெல்லாம் அந்த காலத்துல நடந்தது தானையா. அப்போ இது வந்து ஒரு தவறாக பார்க்கப்படாத ஒரு மனநிலைக்கு வந்துச்சு. விஜய் கொடுத்த வாக்குறுதிகள் கூட மக்கள் பற்றி ரீச் ஆகாது. விஜய் என்ற முகத்துக்காக ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. திமுக அதிமுக வெறுப்பாகி போச்சு. இது சரியான மாற்றமா? விஜய் சரியான மாற்றமா? இல்ல மக்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லைன்னா ஒரு மாற்றம், அவ்வளவுதான். ஒரு கருணாநிதி தவிர எம்ஜிஆர் ஓட்டு போட்டான். எம்ஜிஆர் என்ன மார்க்சிஸ்ட் இருந்து வந்தாரா? அம்பேத்கர் ட்ரைனிங் எடுத்து வந்தாரா? பெரியார அவர் நேரம் முகாம்பிக்கு போயிட்டார். என்ன எப்படி எம்ஜிஆர் ஓட்டு போட்டான்? நல்லா இல்லையா? ஏமாத்த மாட்டார். சினிமாவோட நல்லா நடிக்கிறாருப்பா, தலைவருப்பா, நல்லாலாம் நடிக்கிறார். அப்போ எம்ஜிஆர் ஓட்டு போட்டான். அவர் நல்லவனாக நடந்துக்கிட்டார். அவரு அந்த மக்கள் நம்பிக்கையை சீர்குலைக்காமல் நடந்து கொண்டார். அதான் வரலாறு. ஆனா விஜய் நடப்பாரா என்பது வரலாறு தான் சொல்லும். ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான பொலிட்டிஷனாக இருக்காரா? அவர் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சாரம், அவர் பேசக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சரியான பொலிட்டிஷனாக இருக்காரான்னு கேட்குறேன். இல்லை, அது இன்மெச்சூரிட்டியாக தான் இருக்கு. இன்மெச்சூரிட்டி. ஆனால் அதெல்லாம் இந்த தேர்தல் அரசியலில் மக்கள் அதை பற்றி சாரி, ஒரு எம்எல்ஏ இருக்கான்ல, எம்எல்ஏ வந்து கடுமையான கரப்ஷன் பார்ட்டியாக தான் 10 கோடி கட்சி கொடுத்து அரசியல் 10 கோடி செலவு பண்ணி ஒரு 1000 கோடி திருடி வச்சிருக்கவன் தான் எம்எல்ஏ வரான், எம்பியா வர்றான். இந்த மக்களுக்கு அரசியல் தெரிஞ்சா 234 திமுக வேட்பாளரும் அதிமுக வேட்பாளரும் ஜெயிக்க மாட்டான். 40 நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பியா இருக்கான். ஜெகத் ரட்சகன் மக்கள் தொடரான். சொல்லுங்க, ஏசி பச்சைமுத்து மக்கள் தொடரான், தயாநிதி மக்கள் தோன்றறான், கலாநிதி வீராட்சி மக்கள் தோன்றறான். இப்படி பட்டியலை எடுங்க. யாராவது மக்களை பெரிய பண்ணை வீடுங்க, 10 ஏக்கர் உள்ள பண்ணை வீடு, 15 இன்ஜினியரிங் காலேஜு, ஒரு வெளிநாட்டுக்கார் ஒரு 50 கார் நிற்கிது, 500 பேர் வேலை செய்கிறான். ஏழை பாலை போய் பாத்திர முடியுமா? முடியாது. டிஆர் பாலு கப்பல் கம்பெனி அதிபர். இப்போ பாலை போய் என்னையா ஏரியா எங்கே வந்தையா? இப்போ நேற்று துறைமுருகன் பார்த்தீங்களா? இறங்கியா கீழே, இறங்கியா ஊதா சட்டை இறங்கி கீழே, நீங்கள் நானும் ஒன்றா, ஏன் ரேஞ்ச் என்ன ஓ ரேஞ்ச் என்ன, இறங்கியா கீழே, இறக்கி விட்டாரா? ஒரு மாவட்ட செயலாளர் மாவட்டமாவது கத்திரிக்காயாவது நான் தாயா நம்மளோட எனக்கு பக்கத்தில் நிற்கிறதுக்கு தகுதி இருக்கா? பெரியார்கிட்ட போய் நில்லுங்க, உட்கார சொல்லிக்குவார். காமராஜர்கிட்ட போய் நில்லுங்க, கட்டி முடிச்சுக்குவார். கக்கங்கிட்ட போங்க, வாங்க வணக்கம். இப்போ திருச்சி கிழக்கில் விஜய் வெற்றி பெறுவார் 100% நீங்கள் சொல்லிட்டீங்க. அவரை தவிர்த்து தாவேக்கால யாரை வெற்றி பெறுவாங்க? இல்லை அது இப்போ செங்கோட்டையன் இல்லை, அதான் இப்போ என்னன்னா, ஒரு மூத்த வழக்கறிஞர் ஒருத்தட்ட காலையில் பேசினேன். ரொம்ப சீனியர், அவர் பேர் வேண்டாம். அவர் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் கரைத்து குடித்தவர். கரைத்து குடித்தவர். ஆமாம், தமிழ்நாட்டினுடைய வரலாறு படைத்த முதலமைச்சர்களோடு நெருங்கி பழகியவர். வரலாறு படைத்த எம்ஜிஆர் ஜெயலலிதாவோடு நெருங்கி பழகியவர், ஆலோசகர். இப்படி பல விஷயம். அவர்கிட்ட ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி கேட்டாராம், ஐயோ என்னையா நடக்குது தமிழ்நாட்டில், என்னையா விஜய்க்கு இவ்வளோ கூட்டம் கொடுது, என்னையாச்சு இந்த திராவிட இயக்கம்? ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி கவலையோடு கேட்டு. புரியுது. அவர் ஒரு மூத்த வழக்கறிஞர். அப்போ அவர் சொன்னாராம், அந்த பையன் வந்துடுவான், அந்த இளைஞன் வந்து விடுவார். அப்போ என்னாச்சு திராவிட இயக்கம்? அடுத்த கேள்வி இதை நம்ம கேட்டுக்கோ.
திராவிட இயக்கம் ஆட்டங்கள். ஆட்டம் காண்கிறது. தலித் இயக்கம் அண்ணன் டெல்லியிலேருந்து நேராக காட்டு போனார், ஒரு பாராசூட்டில் குதிச்சிட்டார். மெட்ராஸ் எல்லாம் போல அவசரமாக எங்கே வந்து குதிக்கிறாரு? என்ன காரணம்? கட்சி கண்ட்ரோல் பண்ணிடலாம், மக்களை கட்டுப்படுத்த முடியாது. ஆமாம், கட்சியை எத்தனை ஆளூர் சாவணத்தை தூக்கி போட்டுடலாம், பனையூர் பாபா தூக்கி போட்டுடலாம். ஆனால் மக்களை அங்கே அம்பேத்கர் போகவில்லை, பெரியார் போகவில்லை. அப்போது இதெல்லாம் அவசர தேவையா தமிழ்நாட்டினுடைய? இல்லை அதுக்கு செங்கோட்டையன் அவர்கள் வெற்றி பெற முடியுமான்னு கேட்குறேன். வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. பணம் கொடுப்பாங்களா? இல்லைங்க, அதாவது சார் எல்லா திராவிட இயக்கங்களுக்கு இணையாக வந்துட்டாங்க சார், எல்லாத்துலேயும் எல்லா பதிலையும். எனக்கு தெரிஞ்சு விஜய் கட்சியில் ஒரு 10 கான்ட்ராக்டர் நிற்கிறான், 1000 கோடி ரூபா வச்சுருக்கேன். அப்பா, சீட்டுக்காகவா? நின்றுட்டு தொகுதியில் நிற்கிறாங்க, சீட்டுக்காகவா? சீட்டெல்லாம் வாங்கி நிற்கிறான் சார். நீங்கள் எங்கே பின்னாடி நிற்கிறீங்க? இப்போ மணிக்கவுடுன்னு ஒருத்தர் காங்கியத்தில் நிற்கிறார், 80 வயசு பெரியவர், ஒரு 1000 கோடி ரூபா வச்சிருக்கார், ஒரு பெரிய ஒப்பந்தக்காரர். படித்துறை முருகன் எங்கே திருநெல்வேலியில் வேட்பாளர். இப்படி ஒரு எனக்கு தெரிஞ்சு 2 கோடி கொடுத்து ஒரு வேட்பாளர் திருவாளரையில் சீட்டு வாங்கியிருக்கேன்னு சொன்னாங்க. 2 கோடி ஒரு எம்எல்ஏ சீட்டு, அது விஜய் கட்சியில் 5 கோடி 3 கோடி 50 கோடி. அப்போது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கா இல்லையா திமுக அதிமுக இணையாக? அதுதான். இல்லை அதுதான் நான் ஏன் செங்கோட்டையின் பேர் நான் உதாரணத்துக்கு கேட்டேன் அப்படின்னா, இப்போ செங்கோட்டனை தவிர்த்து ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார், புஷி ஆனந்த், இந்த மாதிரி ஒரு சில முகங்கள்லாம் இருக்காங்க. இந்த முகங்களுக்காக மக்கள் ஓட்டு போடுற அளவுக்கு தயாராகிட்டாங்களா? விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க, அதை நான் ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆதவர்ஜுனாவோ புஷி ஆனந்தோ இவங்கெல்லாம் ஓட்டு போடுவாங்களா? இல்லை, நீங்கள் அரசியலே தெரியாமல் கேள்வி கேட்குறீங்க, நான் உங்களுக்கு அனுதாபப்படுறேன். வேட்பாளர் யாருன்னு மக்கள் பார்க்கறது இல்லை. இல்லை, விஜய்க்காக தான் போடுறாங்க. தன்னை எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளர் திமுக அதிமுக நிற்கிறாங்க, அதனால தான் திருப்பிக்கிறேன். விஜய் மட்டும் நிற்கிறாருன்னா ஓட்டு போட்டுருவாங்க. அங்கே தான் ஆல்ரெடி ஒருத்தர் துட்டு கொடுத்து காசு கொடுத்து பல வருஷமா சின்னத்தை மனசில் பதிவு வச்சிருக்காங்கல்ல, அவங்களுக்கு தானே ஓட்டு வரும்னு நான் கேட்குறேன், அதனால கேட்குறேன். இல்லை, அதெல்லாம் இங்கே அலையே அல்ல. அலை இரட்டை இலைக்கு அலை, உதயசூரியனுக்கு அலை, இங்கே விஜய்க்கு அலை, அவ்வளோதான். இதில் ஸ்டாலின் எடப்பாடியில் எனக்கு ரோலே இல்லை. ஸ்டாலின் எடப்பாடியெல்லாம் ரோலே இல்லை. எடப்பாடிக்காக ஓட்டு இல்லை, ரெட்டை இலைக்காக தான் ஓட்டு. இங்கே உதயசூரியனுக்காக தான் ஓட்டு. ஸ்டாலின் செஞ்சுட்டாரு, பாலாறும் தேனாரும் கூவத்தில் ஓடிட்டே இருக்கு, மோந்து குடிச்சிக்கலான ஓட்டு போடுறான். ஆனால் விஜய்க்கு வந்து இப்போ நேற்றுக்குள்ள ஒரு லோக்பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்காங்க. 8லேருந்து 10 விழுக்காடு வாங்குவார், தொகுதிகள் ஜெயிப்பார். விஜய்க்கு வந்து ஒரு 20% கிட்ட ஓட் பேங்க் ஒன்று சொல்கிறாங்களே, அது உண்மை? 20% வாங்குவாரா முதல் தேர்தலையே? இல்லைங்க, இப்போது அதை நோக்கித்தான் நகருது. நான் என்னுடைய கணிப்பு 10. ஆனால் இப்போ இந்த 15 நாளில் திமுக ரொம்ப பின்னுக்கு போயிடுச்சு. எடப்பாடி ஏறி வராரு. பாஜகவை தேர்தலுக்கு முன்பே ஒழிச்சிட்டாருன்னு நம்புறான். திமுகவை பாஜக இல்லை திமுக பின்னுக்கு தள்ளி அதிமுக பாஜக கூட்டணியில் பாஜகவை தேர்தலுக்கு முன்பே காலி பண்ணிட்டாருங்கிற செய்தி மக்கள் பேசுறாங்க. புரியுது. அத்வாலே நேற்று பாண்டிச்சேரியில் பேசியிருக்க ராமதாஸ், நாங்கள் தொங்கு சட்டசபை வரோம், விஜய் எங்க கூட. அப்போ இதெல்லாம் எடப்பாடியை நம்பாமல் எடப்பாடி பாஜகவை குழி தோண்டிட்டாருன்னு பாஜகவே முடிவு பண்ணலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி, வணக்கம்.